உப்படை, வெள்ளடை, வெண்ணெய் ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாம். வரையலா? நமஸ்காரம். நான் நீஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுகிறேன். இப்போது காரணி நமக்கு தேவையான வெள்ளை அடை எப்படி பண்ணுறது, மாவு எப்படி பண்ணுறது, மாவு எப்படி வறுத்துக்கிறது, அப்புறம் வெள்ளை அடை எப்படி பண்ணுறதுங்கிறதான் உங்களுக்கு இப்போது நான் காட்ட போகிறேன். பதப்படுத்தின அரிசி மாவு ரெடி பண்ணுறத உப்படை வீடியோவில் காட்டியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவா அதை பார்த்துட்டு வெள்ளை அடை வீடியோ பார்த்தேன்னா நல்லா புரியும். இப்போது வெள்ளை அடைக்கு வறுத்துட்டே இருக்கேன். இப்போ மாவு ஈஷிட்டு இருக்குதுல, டன் 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 டன்னு தட்டினா அதெல்லாம் உள்ளே விழுந்துடும். ஆச்சு. செவக்க வறுத்து இதை திருப்பி அந்த பேப்பரில் கொட்டி சலிச்சுட்டு அந்த கப்பியை மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு திருப்பிட்டாக்க ஆச்சு. வெள்ளை அடை மாவை சலிச்சுட்டு வாண்டியில் போட்டு காட்டுறேன். கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரெண்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய ரைட் சைடில் இருக்கிறது வெள்ளடை மாவு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது உப்படை மாவு. உங்களுக்கே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். உப்படை மாவு வெள்ளையேன்னு இருக்குது, இது என்னென்னா செவந்து இருக்குது. வெள்ளை அடைக்கு என்ன வேணும்லாம் சொல்கிறேன். முதல்ல மாவு அரிசியை ஊற போட்டு மாவு பண்ணி செவக்க வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான வெல்லம் எவ்வளவு அரிசி போடுறோமோ அவ்வளோ வெல்லம் போட்டால் போகிறோம். நான் நேற்றுக்கு இந்த அளவு தான் அரிசி போட்டேன், அதனால் அந்த அளவுக்கே வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு அரை மூடி போட்டால், இந்த அளவுக்கு அரை மூடி தேங்காய் போட்டால் போகிறோம். காராமணி, இந்த காராமணி இப்போ பச்சையாக இருக்குது. இதை வாணலியில் லேசாக வறுத்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வேக வச்சுக்கணும். இது நான் 2 அடைக்குமே சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி உப்படை பாதி வெள்ளை அடைக்கு போட்டால் போகிறோம். அப்புறம் ஃபைனலாக ஏலக்காய் பொடி போட்டு பசஞ்சு பண்ணணும். இப்போ காராமணியை வறுத்துட்டுருக்கேன். ரொம்ப படப்படன்னு வெடிக்கலாம் விட வேண்டாம், சூடு வந்தால் போதும். ஏன்னா திருப்பி வேக வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் ஜஸ்ட்டு சூடு வந்தால் போதும். சூடு வந்துடுத்து. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போடும்போது ஷொயின்னு ஒரு சவுண்டு வரும். இது கொஞ்சம் நேரம் ஊறினா போகிறோம். அப்புறம் சாதாரணமாக குக்கரில் வச்சு வேக வச்சு விடலாம். இது வெள்ளை அடை பண்ண போகிறேன். அதுக்கு வெள்ளத்தை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுட்டு விட்டேன். இப்போ அதை வடிகட்டி நான் இந்த உருளியில் தான் பண்ண போகிறேன். இந்த உருளி தான் இன்றைக்கி எல்லாம் ஆலினால் உப்புமா பண்ணுறதுக்கு, அப்புறம் களி கலறதுக்கு, எல்லாத்துக்குமே இது மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு, குழக்கட்டை மாவு எல்லாத்துக்குமே தான். ஸோ கொஞ்சம் மணல் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் வடிகட்டினா நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுட்டேன். இதுக்கு தண்ணி குறைச்சி வச்சுட்டா போகிறோம். ஏன்னா வெல்லம் போட்டதுனால நான் கம்மியாக சாதாரணமாக கண் திட்டமாக தான் வச்சுட்டுருக்கேன். வெல்லம் சொன்னேன் பாருங்கோ, என்ன அரிசி அளவோ அந்த அளவு தான் வெல்லம் போடும். அப்படி தான் போட்டுட்ருக்கேன். இப்போது அந்த தண்ணி கொதிக்கட்டும். இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், வாசனையாக நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன். இப்போது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கிறது. பாகு மாதிரி வர வேண்டாம், வெல்லம் கரைஞ்சாச்சு ஆல்ரெடி. கொஞ்சம் தண்ணி சூடு வந்தாலே போதும். நாலா பக்கமும் கொதிக்கிறது. இப்போது இந்த காராமணியை வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கணும். அப்புறம் மீதி தேங்காய், இப்போது நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கணும். நான் சிம்மில் வச்சுட்டேன். இந்த மாவை போட்டு கலர போகிறேன்.
கெட்டியாக வந்தால் கவலைப்படாதீங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இதே வெள்ளத்துக்கு மட்டும் ஏமாற்றி விடுவோம் லேட்டாக்க. கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ நம்ம தான் பிசைஞ்சிக்க போகிறோம் இல்லையா, பிசைஞ்சிக்கும் போது இது பண்ணிக்கலாம். கெட்டியாக தான் இருக்கணும். இப்போது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வறுத்த மாவுங்கிறதுனால வேகத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். நல்லா வெந்து விடும். சுற்றி இருக்கு இல்லையா, சுற்றி இருக்கிட்ட அவ்வளோதான். இப்படி இப்போது நல்லா ஆறி எடுத்தோம். இந்த மாதிரி இந்த பிளேட்டில் போட்டுட்டு அந்த அடை பண்ணி நாம் அதுலேயே தண்ணி தொட்டு தொட்டு இதை வந்து வடை மாதிரி பண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் லேசாக விரிசல் இட்டுக்காமல் வரணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு இலை எடுத்து வச்சுருக்கேன். அதே இந்த பழக்கட்டை தட்டு ஆர் ஒத்தத்தட்டு இது மேலே போட்டுக்க போகிறேன். இப்போ டைரெக்டாக இது மேலேயே அடையை பண்ணி இதுவும் என்ன பண்ணுங்க, மெலிசாக பண்ணினே வச்சுக்கோங்களேன். நல்லா சீக்கிரம் வெந்து போயிடும். வைக்கும்போதே அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா அப்படியே தூக்கி குக்கருக்குள்ளே வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். வெள்ளை கொழுக்கட்டையை உப்பு கொழுக்கட்டையை பார்த்தா வெள்ளை கொழுக்கட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இடையெல்லாம் தட்டி வச்சுட்டேன். இதை அப்படியே கேஸில் வைக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் விட்டு வச்சுட்டுருக்கேன். இதை போட்டுருக்கேன். இதை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த கலர் மாறி எடுத்து நல்லா வெந்துட்டு தொட்டு பார்த்தா கெட்டியாக இருக்குது தான் வருது. இதில் நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்ட மறந்து போயிட்டேன். இந்த மாவு கலரும் போதே நான் வந்து தண்ணியிலேயே எது போட்டுவிட்டேன், ஏலப்பொடி போட்டேன். ஏலப்பொடி போடணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணியிலே போட்டுவிட்டேன். மாமி எடுத்து வச்சா காட்டலே நினச்சிக்காதீங்கோ, ஏலப்பொடி தண்ணியிலே போட்டாச்சு. ஸோ இதை எடுத்து இடிக்கால் எடுத்து மேலே முதல்ல தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிச்சுட்டேன். இப்போ எடுத்து கொஞ்சம் நேரமாக கிழச்சி நல்லா ஆறட்டும். தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஆனால் இழுத்துடும். உப்படை வெள்ளை அடை ரெடி. வெண்ணெய் உருகாத வெண்ணெய் வச்சுக்கணுமோ இல்லையோ, அந்த வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து மெயின் நைவேத்தியம் இதுதான். அப்புறம் வெத்தலை, பாக்கு, தேங்காய். இப்போ சரடு வைக்கணும், அது அப்புறம் தனியாக காட்டுறேன் உங்களுக்கு. சரடுல பூ கட்டி வைக்கணும். இதில் தேங்காய் போட்டால் கூட தேங்காய் உடைச்சி வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணணும். உப்படை வெள்ளடை வெண்ணெய் ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாம் வரையலாம் வாங்க. தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.